ஸ்ரீ தேவி பாகவதம் 318ஆம் பகுதி. தேவி வாசம் புரியும் உலகம். நவரத்ன மணி பிரகாரத்தின் நடுவில் தேவியின் இருப்பிடமான ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. அம்மண்டபத்தின் 4 பக்கங்களிலும் சிருங்கார மண்டபம், முத்தி மண்டபம், ஞான மண்டபம், ஏகாந்த மண்டபம் என்னும் 4 மண்டபங்கள் உண்டு. அவன் இரத்தினங்களாலும் மலர்களாலும் நிறைந்திருக்கும். அங்கு இரத்தினம் இழைத்த படிகளை உடைய பல தாமரை தடாகங்கள் உண்டு. பல சோலைகளும் பூந்தோட்டங்களும் உண்டு. ஏராளமான விதம் விதமான பறவைகள் அங்கு வாழ்கின்றன. அந்த மண்டபத்தின் நடுவில் தேவி வீற்றிருக்கிறாள். அங்கு கணங்கள் கீதம் இசைப்பார்கள். முக்தி மண்டபத்தில் தேவி அமர்ந்திருந்த ஆன்மாக்களின் பாச தலைகளை அறுப்பாள். ஞான மண்டபத்தில் ஞானோபதேசம் செய்து கொண்டிருப்பாள். ஏகாந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்து தேவி ஜெகத்தை காத்து கொண்டிருக்கிறாள். இங்கு எந்த குறைகளும் இல்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்கள் இன்மையால் எல்லோரும் இளமையானவர்களாக இருந்து தேவியை பிரார்த்திப்பர். எல்லா தேவதைகளும் இங்கு கூடியிருந்து தேவியை தியானித்து கொண்டிருப்பார்கள். தேவி பாகவதத்தை படிப்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்றார் வியாச மாமுனிவர். 318ஆம் பகுதி நிறைவடைந்தது.